நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இன்னும் ஒரு மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப பெரிய காரியமாக இருக்கிறது சோர்வு. யாரை கேட்டாலும் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறேன், என் மனம் அழுத்தமாக இருக்கிறது, எனக்கு ஒரு சோர்வு, என்னால் இனி இந்த சோர்விலிருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களில் நம்ம சோர்வுற்றவர்களாய் காணப்படுகிறோம். எதை எடுத்தாலும் சோர்வு. இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லை என்ற ஒரு சோர்வு, என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்பினபடியெல்லாம் நான் வாழ முடியவில்லை என்ற ஒரு சோர்வு, என் மன விருப்பத்தின்படி எனக்கு நடக்கவில்லை என்ற ஒரு சோர்வு, நாம் வாழ்க்கையில் சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் சோர்வு, எத்தனையோ காரியங்களை குறித்து நம்ம எல்லாருக்குமே ஒரு சோர்வு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதிலே சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி நமக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நாம் எடுத்து வாசிப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முன் பகுதி மாத்திரம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு சொன்ன சோர்வு எப்போ வரக்கூடாதுன்னு சொன்னார்னா, நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நிறைய நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம் அல்லவா. நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஜெபிக்க முடியவில்லை. நான் ஜெபிக்க ஆரம்பித்தாலே எனக்கு தூக்கமாக வருகிறது. நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன், எனக்கு அப்பொழுது பார்த்து யாராவது விருந்தாளிகள் வந்து விடுகிறார்கள். என் ஜெபத்திற்கு நிறைய தடைகள், சோர்வுகள் எனக்குள்ளாய் இருக்கிறது. நான் ஜெபித்து எண்ணத்தை கண்டேன் என்று சொல்லி சோர்வுக்குள்ளாய் கடந்து போகிறோம். எல்லா நேரங்களிலும் நமக்கு சோர்வு. இப்படிப்பட்ட சோர்வுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்கிறார். அந்த இடத்துல ஒரு உவமையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? அங்கே அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதி இருந்தானா. அப்போ அநீதி உள்ளவன் என்று சொன்னால் அவனிடத்தில் என்ன கிடைக்காதுன்னா, நியாயம் கிடைக்காது, உண்மையான ஒரு தீர்ப்பு கிடைக்காது, உண்மையான ஒரு விடுதலை கிடைக்காது, உண்மையாய் அவனிடத்திலிருந்து உண்மையான காரியம் வெளிப்படாது. இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படாதவன். இந்த உலகத்தில் தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருக்கிறவர்கள் எதற்குமே பயப்பட மாட்டார்கள். கடவுள் ஒருவர் உண்டு என்று சொல்லி யார் பயப்படுகிறார்களோ, ஏதோ ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கொஞ்சம் உண்மைக்கு புறம்பாய் நடப்பதற்கு அஞ்சுவார்கள். ஆனால் இவன் கடவுளே இல்லை, தேவனுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறான். அடுத்து அவன் சொல்கிறான், எந்த மனுஷனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். அப்படி என்று சொன்னால் அவன் ஒரு மனுஷ பலம் மிகுந்தவன் இருந்திருக்கிறான். ஆனால் இவனை ஒரு ஏழை விதவை தன் எதிராளியின் நிமித்தமா என்ன செய்கிறான் என்று சொன்னா, எனக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று சொல்லி வெகு காலமாய், கொஞ்ச நாள்ல வெகு காலமாய், ரொம்ப நாள், அதிக வருஷங்கள் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான். இதை பார்த்த அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி உள்ளத்தில் இவளுடைய பிரச்சனை தான் என்ன, இவளுக்கு என்ன நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளிடத்தில் விசாரித்து அவளுக்கு நியாயம் செய்ய விரும்புகிறான். ஆண்டவர் சொல்கிறார், அநீதி உள்ள இந்த நியாயாதிபதியே தன்னிடத்தில் அடிக்கடி இவள் தொந்தரவு செய்கிறார் என்று சொல்லி அந்த நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவன் தேவனுக்கு பயப்படலை, மனுஷனுக்கும் பயப்படலை, எந்த மனுஷனுக்கும் அவன் பயப்படலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அல்லேலூயா. இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியினிடத்திலேயே நியாயம் செய்ய வேண்டுமானால், அவனுக்கே உள்ளம் இறங்குமானால், நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். ஏன் நியாயம் செய்யலை? நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கி தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்டு இருக்கிறேன், ஆனால் தாம் தெரிந்து கொண்டவர்கள் விஷயத்தில் அவர் சொல்கிறாரு, உங்கள் காரியத்தில், உங்களுடைய பிரச்சனையில், உங்களுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நினைக்கிறேன்னா, நீடிய பொறுமை உள்ளவராய். நான் இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன், நமக்கு எல்லா உறுப்புகளையும் சரிவர அமைத்து கொடுத்தவர். கண்ணை வைக்க வேண்டிய இடத்துல கண்ணை வைத்தார், மூக்கை வைக்க வேண்டிய இடத்துல மூக்கை வைத்தார். அவருக்கு எல்லாம் தெரியும். நீடிய பொறுமை உள்ளவர்.
நமக்கு இந்த காரியத்தை எப்பொழுது செய்தால் அது மகிமையாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும், அது ஜெயமாக இருக்கும், விடுவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நேர்த்தியான இடத்துல நமக்கு, அதாவது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சரியான நேரத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய், எப்பொழுது இவர்களுக்கு நன்மை செய்தால் சரியாக இருக்குமோ அந்த நேரத்தில் அவர் நன்மை செய்கிறார். அவர் சொல்கிறார், நிச்சயமாக நான் நியாயம் செய்வேன். அவனே ஒரு நியாயம் செய்தால் நான் நியாயம் செய்வேன். ஆனால் நம்ம எந்தெந்த நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது தெரியுமா? நிறைய நேரம் நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போவோம். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயினால் உன் பலன் குறுகினது. ஆமென், ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இந்த ஆபத்து வரும் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம ஆபத்து காலத்தில் என்ன ஆயிடுவோம்னா சோர்ந்து போயிடுவோம். எல்லாருக்கும் அந்த சோர்வு வரும். எலியாவுக்கு ஆபத்து வந்தது. ஏசபேல் தீர்க்கதரிசிகளை அழிக்க சொன்னான், அதை எலியாவை முக்கியமாக விடாமல் அழிக்க சொன்னான். அதனால தான் அவன் சோர்ந்து போய் என்ன செஞ்சான், சூறை செடியின் கீழ் போய் படுத்துட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை தேற்றினார், அவனை பலப்படுத்தினார், அவனுக்கு பலன் கொடுத்தார். நமக்கு இந்த ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய பலன் என்ன செய்யணும்னா குறுகி போயிடும். அன்றைக்கி பார்த்தா எழும்ப முடியாது, எழும்பி உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது, வேதத்தை எடுக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அன்றைக்கி தேவனுடைய வசனங்களை நாம் கேட்டாலும் அது நம்ம காதுக்குள்ளே போகாது. ஏன்னா நமக்கு பலன் இல்லை. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். என்னை வளர்த்த, அது ஆவியில் வளர்த்த ஒரு அக்கா, அவங்க சொல்லுவாங்க எப்போவுமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேர் மனோரஞ்சன். அவங்க சொல்லுவாங்க எப்போவுமே, இந்த உபத்திரவத்தை தாண்டி செல்ல எனக்கு பலன் தாரும். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளாம் உபத்திரவத்தை நான் தாண்டிடுவேன், இந்த உபத்திரத்தை நான் கடந்துருவேன், இந்த ஆபத்தை நான் கடந்து போயிடுவேன் என்று சொல்லி நினைக்க முடியாது. ஆண்டவரிடத்தில் பலன் கேட்க வேண்டும். ஆபத்து காலத்தில் நாம சோர்ந்து போயிடுவோம், ஆனால் ஆவியானவரிடத்தில் நம்ம பலன் கேட்க வேண்டும். மாம்சமும் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகமான ஆவியானவரிடத்தில் என்னை பலப்படுத்தும் என்று நாம் சொல்லும் பொழுது நம்மை தேவன் பலப்படுத்துவார். நம்முடைய தேவன் பலன் தருகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இந்த ராத்திரி வேளையில் ஒரு வேளை எனக்கு இருக்கிற இந்த ஆபத்தில், எனக்கு இருக்கிற இந்த உபத்திரவத்தில், எனக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் பலன் இழந்து போனேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் பலன் தருகிற தேவன் என்று சொல்லி. இந்த ஆபத்து காலத்தில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்கள் பலன் குறுகினதாய் மாறும். அதனால் ஆண்டவரே, என்ன ஆபத்து வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் என்னை பலப்படுத்தி நிறுத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. அநேக நேரங்களில் நாம் பலன் இழந்து போவோம். அந்த பலன் இழந்து போகிற நேரங்களில் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராயிருப்பார், நம்மை பலப்படுத்துகிறவராயிருப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அதை செய்கிற தேவன். நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். கிதியோன் ஒரு பலன் இழந்தவன் தான், ஆனால் அவனை பலப்படுத்தி ஆண்டவர் சொல்லினார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொன்னார். நம்மையும் பார்த்து இந்த இரவில் சொல்கிறார், உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீங்கள் கடந்து போங்கள், உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். அடுத்ததாக ஒரு காரியத்தில் நாம் பலன் இழந்து போவோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள், மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆமென், ஹல்லேலூயா. என் மகனே, கர்த்தருடைய சிற்றை, சில நேரங்களில் கர்த்தர் நம்மை சித்தித்து நல்வழிப்படுத்துவார். நமக்கு ஏன் இந்த சிற்றை வருகிறது என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் நம்மை நல்ல பாதையில் நடத்த வேண்டும், அவருக்கு பிரியமான பாதையில் நடத்த வேண்டும், சபையான வழியில் நடத்த வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறபடியால் அவர் நம்மை சிட்சித்து நல்வழிப்படுத்துகிற தேவன். கர்த்தருடைய சிட்சை எதுக்காக வருதுன்னா, யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார், சொப்பனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நிறைய சிட்சிக்கப்படுகிறான். அப்படி வாழ்க்கையெல்லாம் சிட்சை. அவனுக்கு வந்த சோதனை போல நமக்கு வந்திருந்தால் நம்ம நின்றுக்கவே மாட்டோம். தனித்து விடப்படுகிறான், குழியில் தூக்கி எறியப்படுகிறான், பொய்யாய் குற்றம் சாட்டப்படுகிறான், பழி சுமத்தப்படுகிறான், மறக்கப்படுகிறான்.
அவமானமாய் எண்ணப்படுகிறான். அவனுடைய வஸ்திரத்தை கூட பிடுங்கி விட்டு அவனுடைய சகோதரர்கள் விட்டு விட்டார்கள். இத்தனை சூழ்நிலையிலோ என்ன செய்யல, இது கர்த்தருடைய சிட்சை. அவன் அற்பமாய் எண்ணவில்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தரும் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதபடிக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அப்போ என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த சிட்சையின் நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். யாரை சிட்சிக்கிறான்னா அவர் நேசிக்கிறவர்களே. எல்லாரையும் சிட்சிக்க மாட்டார். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், ரொம்ப வேதத்தை தியானிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், நான் கர்த்தருக்காக உண்மையாக வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு தான் சிட்சை, எனக்கு தான் பாடுகள், எனக்கு தான் உபத்திரவங்கள், யாருக்குமே இல்லையே இப்படி உபத்திரவங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன், அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், நேசிக்கிறார், அவர்களை சிட்சித்து நல்வழிப்படுத்துகிறார். கர்த்தர் சிட்சிக்கும் போது என்ன செய்ய வேண்டாம், நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அவர் நம்மை சரி செய்து கொண்டு இருக்கிறார். நமக்கான ஆசீர்வாதத்துக்காய் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய சிட்சையினால் நான் பாடுகள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில் என்ன செய்வதென்று தெரியாமல் நான் திகைத்து போயிருக்கிறேன். ஆண்டவர் என்னை சோதித்து கொண்டே இருக்கிற தேவன் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிற தேவனும் அல்ல, திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவனும் அல்ல. கர்த்தர் சிட்சித்து நல்வழிப்படுத்தி நம்மை சோர்ந்து போகாமல் நடத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். நிறைய நேரங்களில் உபத்திரவங்கள் வரும், போராட்டங்கள் வரும், அநேக விபத்துக்கள் வரலாம். கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஒரு உபவாச ஜெபத்தை முடித்துவிட்டு நாங்கள் கடந்து போகும்போது பயங்கரமான ஒரு விபத்துக்குள்ளானோம். மாடு வந்து முட்டி வண்டியை தூக்கி விட்டதில் என்னுடைய மூக்கில் பயங்கரமான காயம். அது எனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ண சொன்ன போது என்னுடைய மூளை பகுதியில் ரத்தம் உறைந்து விட்டது, மதுரை கொண்டு செல்லுங்கள், இல்லைன்னா திருநெல்வேலி கொண்டு போங்கன்னாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை பாருங்கள், நாங்கள் தூத்துக்குடியில் போய் ஹாஸ்பிட்டலில் சேரும் பொழுது ஸ்கேன் பண்ணும்போது அப்படி எதுவும் இல்லை, மூக்கு எலும்பு உடைந்து விட்டது, அதை மாத்திரம் ஆப்ரேஷன் செய்தால் சரியாகிவிடும் என்று சொன்னார்கள். தேவனுடைய பெரிதான கிருபை. ஆனால் அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு துளி கண்ணீர் கூட வரலாம். அந்த வேதனை நிமித்தம், ஆண்டவரே நீர் இந்த பாதை எனக்கு அனுமதித்திருக்கிற அந்த ரத்தத்தோடு கூட அந்த நிமிடத்திலும் ஜெபிக்க சொன்னவர்களுக்கு ஜெபிக்க எனக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். அது என்னுடைய நீதியின் நிமித்தம் அல்ல, என்னுடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் அல்ல, அவருடைய பலன், கர்த்தருடைய சிட்சை. ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தேன், எதனால் எனக்கு இவ்வளோ பெரிய வேதனை என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் என்னை நானே அர்ப்பணித்தேன். நான் என்னுடைய வலியோ வேதனையோ எதையும் நான் பொருட்படுத்தவில்லை. ஏதோ தேவன் செய்ய என்னிலே செய்ய விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடந்து போகாத பாதையை குறித்து உங்களோடு நான் பேச முடியாது. ஆண்டவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக அன்றி தீமைக்கு ஏதுவாக அல்ல. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகல நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அந்த காரியத்தை எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடத்தினார். ஆண்டவர் பெரியவர். 10 நாட்கள் மாத்திரம் நான் அந்த இடத்துல ஆஸ்பத்திரியில் ரெஸ்ட் எடுத்தேன். அதற்கு அப்புறமாக ஜெப நடத்த எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எந்த வலியோ வேதனையோ எனக்கு இல்லவே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் மன கஷ்டத்தை கூட படலை. ஏன் இப்படி எனக்கு சம்பவித்தது என்று நான் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கல. அதற்கு முன்பெல்லாம் நான் நிறைய காரியங்களில் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறார், அவருடைய பாதையில் என்னை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் என்பதை இதன் மூலம் நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவர் பொல்லாங்கினால் ஒருபோதும் சோதிக்க மாட்டார். அவர் ஒரு காரியத்தை அனுமதிப்பார், ஆனால் அது நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று தீமைக்கு ஏதுவாய் அல்ல. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர் சிட்சித்து நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை நடத்துவார் என்று அந்த காரியத்தில் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. அந்த நாட்களிலும் தேவனை துதிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இந்த காரியத்தை எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்தார் என்று சொல்லி நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க தேவ பலன் உங்களுக்குள்ளாய் இறங்கும். சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் வாசிப்போம், ஆண்டவர் சோர்வில் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன்.
நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரா? பலன் கொடுப்பாரா. கர்த்தர் கொடுக்கிற பலன் எப்படி தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், சாதாரண பலன் அல்ல. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார். நமக்கும் அந்த பலனை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார், அது அவருடைய ஜனங்கள். இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்திருக்கிறார், சத்துருவை ஜெயிக்கிற பலத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருபோதும் அவரை நம்மை கைவிட மாட்டார். பலன் தருகிற அந்த நல்ல தேவனுக்கு இந்த ராத்திரி வேளை நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நான் சோர்ந்து போய்விட்டேன், இந்த நாளில் எனக்கு பலன் தருவீரா? நிச்சயமாய் பலன் தருவார். சத்துவமே இல்லை, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு இது செய்வதற்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அந்த தேவனிடத்தில் ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், சத்துவம் தாரும், ஜெயிக்க கிருபை தாரும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஜெயிக்க செய்வார் என்று ஒரு நாளும் தோற்று போக விட மாட்டார். அதே அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். இளைஞர் இடைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அடுத்து சேர்த்து வாசிருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இளைஞர் இளைப்படைவார்களாம், வாலிபர்கள் சோர்ந்து போவார்களாம். ஆனால் யார் சோர்ந்து போக மாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் என் தேவன் பெரியவர். கர்த்தருக்கு காத்திருக்கிற நமக்கு தெரியும் நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு கிருபை தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். தாவீதுக்கு தெரியும் எல்லாரும் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீதுக்கு தெரியும், சோர்ந்து போனார்கள். 40 நாளாய் அவன் என்ன செய்கிறான்? கெக்களித்து கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்னோடு கூட சண்டையிட எவனாகிலும் ஒருவன் வருவானா என்று சொல்லி அந்த போர்க்களத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் தன்னை கம்பீரமாய் வைத்து கொண்டு கத்தி கொண்டு இருக்கிறான். அவனுடைய சத்தத்தை பார்த்தே அதிர்ந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து சோர்ந்து போனார்கள். ஐயா, இவனை ஜெயிக்க முடியாது, இவனை இந்த கோலியாத்தை இந்த பெலிஸ்தனை நாம் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் தாவீது அங்கே வருகிறான். தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு அவர்களுடைய நலம் விசாரிக்க வந்தவன். இவனுடைய நிந்தனையான வார்த்தை, அவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான் என்பதை நிந்தனையான வார்த்தையை கேட்டு அவனுக்குள்ளாய் கர்த்தர் ஒரு பலனை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அவன் கர்த்தருக்காய் துதிக்கிற மனுஷன், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு மனிதன், ஒரு நாளைக்கு 7 தரம் அவன் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதன். அவனுக்கு சும்மா இருக்க முடியவில்லை. இஸ்ரவேலின் சேனை அல்லவா இவன் நிந்திக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை அல்லவா நிந்திக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல இறங்கி வந்து இவனை வீழ்த்தினால் என்ன செய்யலாம், என்ன கொடுப்பார்கள் என்று சொல்லி மற்றவர்களிடத்தை விசாரித்து கொண்டு இருக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அந்த சேனைக்குள் பாய்ந்து போகவும் கர்த்தருடைய பலனை பெறுகிறான். கர்த்தருடைய அவன் சொல்கிறான், இந்த சின்ன பையன் வந்து என்னை என்ன செய்ய முடியும் என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், நீ நிந்தித்தாயே, நீ அவமானப்படுத்தினாயே, அந்த தேவனுடைய நாமத்தினால நான் பலன் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் சோர்ந்து போனார்கள். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு சோர்வு வராது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டான், பலன் இழந்து போக மாட்டான் என்பதற்கு தாவீது ஒரு நல்ல சாட்சி. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள் எப்படின்னா புது பலன் அடைவோம். யாரெல்லாம் காத்திருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். எவ்வளவு ஓடினாலும் சரி நம்ம இளைத்து போக மாட்டோம், அதே நேரத்தில் சோர்ந்து போக மாட்டோம். அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள். ஓடினாலே இளைப்படையாத போது நடக்கும்போது எப்படியம்மா சோர்வு வரும்? நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் சோர்வு இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சித்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அவர்கள் பலன் அடைவோம். அதே நேரத்தில் எல்லா சோர்வுகளும் நீங்கி நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அநீதியுள்ள நியாய
நியாயாதிபதியை நியாயம் செய்யும்போது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு உண்மையாய் நீடிய பொறுமையாய் இருந்து நியாயம் செய்கிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நம்ம எல்லோரும் இந்த இரவு வேளையில் அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அப்பாமை ஸ்தோத்திர ராஜா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் உள்ளத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா சோர்வுகளை நீக்கும் ஆண்டவரே, பலவீனங்களை நீக்கும் ஆண்டவரே, பலத்தால் இடை கட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீகாராபாலா தூராபா ரீகாராபா. நான் சோர்ந்து போய் அநேக நாட்களாயிற்று. இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஏதோ என் உள்ளத்தில் ஓரபா ரீகாராபா ஒரு பலன் வந்தது போல காணப்படுகிறது. நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாரா என்று சொல்லி நீ கேட்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் நன்மை செய்கிற தேவனாய் உன் மத்தியில் இறங்கி இருக்கிறபடியால் நீ சோர்ந்து போகாதே, கர்த்தர் உனக்கு பலன் தருவார். நீ சோர்ந்து போகாமல் எப்பொழுது கர்த்தரை துதி. பௌத்தர் ரீக்கரவை எரிகோவை சுற்றி 6 நாட்கள் சுற்றி வந்து 7ஆம் நாள் ஆர்ப்பரித்த ஜனங்கள் ஒரு சோர்வில்லாமல் துதித்தார்கள். அதனால் அந்த எரிகோ தடையை தகர்த்தார்கள். நாமும் இந்த நாளில் எல்லா சோர்வுகளையும் களைந்து போட்டு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய பலத்தால அவரை ஸ்தோத்தரிப்போம், அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் பலன் தருவார். ஆண்டவரே, யாரெல்லாம் என்னால் காத்திருக்க முடியவில்லை என்று சொல்லி ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லி தங்களை தாழ்த்துகிறார்களோ அத்தனை பேருக்கு ஜெபிக்கவோ ஆண்டவரை துதிக்கவோ காத்திருக்கவோ நீர் பலன் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும், விடுதலை தாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.